எப்படி பாட்டி? ஒரு ஊர்ல தவம் வந்தது மெதலை. ஆற்றுக்கு அந்த படமும் முழு இந்த படமும் இந்த மெதலையும் அதுமா விளையாடிக்கிட்டு அலைஞ்சிது. மெதலை வந்து குரங்க பிடிச்சி திங்கணும்னு அலையுது, குரங்கு வந்து மெதலையை பிடிச்சி திங்கணும்னு அலையுது. அப்போ அலையில இருந்து அப்படி அலையில ஒரு மனுஷன் அங்கிருந்து வந்தான். சூடான பழம் வேணுமா என்ன வேணும்னா நவ பழம் பழுத்து கிடக்கு. அப்போ 2 பழம் வேணும் அப்படின்னா அது சும்மா இருக்கும். அதை போய் அந்த உழுப்பு அந்த குரங்கு போய் உழுப்பிச்சுது. இந்த மெதலை வந்து அது 4 பழத்தை பிறகிக்கிட்டு அது அந்த தண்ணிக்குள்ளோடி போகுது. எடுத்துக்கிட்டு அப்போ தண்ணிக்குள்ளோடி போகுது. போனதும் தினம் பிறகிட்டு போறிய, நீ என்னத்துக்கு பிறகிட்டு போறேன்னு இந்த குரங்கு கேட்கு. குரங்கு கேட்டதும் அப்போ நான் என் பொண்டாட்டி அங்கே இருக்கா, அதான் அவள் 2 கொண்டு வர சொன்னான். அதை கொண்டுக்கிட்டு போகணும்னுட்டு நான் அவன்கிட்ட சொன்னேன். அதான் கொண்டு போனேன். நாளைக்கு நீ உன் முடியால் கட்டி எனக்கு போட்டுரு. இந்த பழம் இவ்வளோ ருசியாக இருந்தா உன் ஈரல் எப்படி இருக்கும்னு கேட்கா, நல்லா இருக்கும்னு சொல்லுதா, சுடி திங்கணும்னு கேட்கான்னு சொல்லிட்டு சொன்னதான் இங்கேருந்து போகுது. எங்கே போகுது? ஈரல் அவன் சொன்னான்ட்டு இது வருது கேட்கறது. அதனால அவன் என்ன சம்மந்தாலும் இப்படி எடுத்து தலைமுடி எடுத்து ஒரு ஆள் வந்து கடைக்கு அந்த தலைமுடி எடுத்து கட்டி பழத்தை கீழே போட்டு அவளுக்கு சாமான கொடுத்துக்கணுமே. கிலோடி கட்டி போட்டு தலைமுடியில் கட்டி போட்டாச்சு. கீழே போட்டால் அந்த மெதலை இழுத்து முதுகில் வச்சுக்கிட்டு குரங்க அந்த நடு கடலுக்குள்ள போச்சுது. அந்த குரங்கு கேக்கு, என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வரிய, நீ அவ்வளவு நவப்பழத்தை பூரா பறிச்சுட்ட, நீ நான் உழுப்ப நீ இவ்வளவு என்ன கொண்டு வருவ, என்ன இவ்வளவு முந்தி கொண்டு வரி கேக்கு. அதனால அந்த மெதலை சொல்லுது, இந்த பழம் இவ்வளவு ருசியா இருந்தா ஈரல் இவ்வளவு ருசியா இருக்கும்னு என் பொண்டாட்டி கேட்டா, அதான் நான் கொண்டுகிட்டு வரேன்னு சொல்லியாச்சு. ஆனா பைப்பையில அப்பையில சொன்னேன் இல்லையே, நான் அங்கிருந்து அடாடா அப்பையில சொன்னேன் இல்லையே, ஈரலை கழுவி நான் எடுத்து ஈரலை கழுவி மேல தொங்க விட்டுட்டு வந்துட்டேன் இந்த மரத்துல. அதாவது மழை பெய்யறதுக்கு தெரியாண்டா ஈரலை எடுத்துட்டு அவன் உயிரோட எங்க இருப்பான் குரங்கு. அதனால அப்படியா அப்ப நான் கொண்டு விடுதேன், நீ ஈரலை எடுத்துக்கிட்டு வந்துடுவான்னு அது பேட்டு மேல. அதனால கொண்டுகிட்டு வருது, முங்கி தண்ணி கடலுக்குள்ள வருது. மெதலை கொண்டுகிட்டு வந்ததை கொண்டாந்து கரையில் விட்டுது. நீ ஒரு மடப்பை மெதலை ஈரலை எடுத்துட்டா யார் பிழைப்பா, உனக்கு என்ன அறிவு இருக்கா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு விட்டுட்டு, இது ஈரலை கொண்டு போய் சேர்க்கையும் இல்லை திங்கியும் இல்லை. கதை முடிஞ்சு.